ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு கொடுத்த தரிசனத்தை குறித்து பார்க்க போறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்துல இருக்கு. எசேக்கியேல் தீர்க்கதரிசி சிறையாக்கப்பட்டு பாபிலோனுக்கு வந்த 5ஆம் வருஷத்துல அவர் கேபார் நதி அண்டையிலே இருக்கும்போது வானங்கள் திறக்கப்பட அவர் தரிசனங்களை காண்கிறார். எசேக்கியேல் வடக்கிலே இருந்து பெரிய புயல் காற்றும் பெரிய மேகமும் அதோட கலந்த அக்னியையும் வர காண்கிறார். அது சுற்றிலும் பிரகாசமா இருந்தது. அது நடுவில் இருந்து 4 ஜீவன்கள் தோன்றின. அவைகளின் சாயல் மனுஷ சாயலா இருந்தது. அவைகள் ஒவ்வொன்றுக்கோ 4 முகங்களும் 4 செட்டைகளும் இருந்தது. அவைகளுடைய கால்கள் நிமிர்ந்த கால்களா இருந்தன. அவைகளுடைய உள்ளங்கால்கள் கன்றுக்குட்டியின் உள்ளங்கால்களுக்கு ஒப்பா இருந்தன. அவைகள் துணுக்கப்பட்ட வெண்கலத்தின் வர்ணமாய் மின்னிக் கொண்டிருந்தன. அவைகளுடைய செட்டைகளின் கீழே அவைகளுடைய 4 பக்கங்களிலேயும் மனுஷ கைகள் இருந்தன. அந்த 4 ஜீவன்களுக்கும் அதனதன் முகங்களும் அதனதன் செட்டைகளும் இருந்தது. அவைகள் ஒவ்வொன்றின் செட்டைகளும் மற்றதன் செட்டைகளோட சேர்ந்திருந்தன. அவைகள் போகும்போது எங்கேயும் திரும்பாம ஒவ்வொன்றும் அதனதன் திசைக்கு நேர்முகமாய் சென்றன. ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் 4 முகங்கள் இருந்தது. அவைகளுடைய முன்பக்கம் பார்க்கறதுக்கு மனித முகம் மாதிரியும், அவங்களோட வலது பக்கம் சிங்கத்தின் முகம் மாதிரியும், இடது பக்கம் காளையின் முகம் மாதிரியும், அவைகளோட பின்பக்கம் கழுகோட முகம் மாதிரியும் இருந்தது. அவைகள் 2 சிறகுகளால அவைகளுக்கு பக்கத்துல இருக்கிற ஜீவனத்தோட நீட்டின. மற்ற 2 சிறகுகளால அவைகளோட உடலை மூடிக்கொண்டன. இந்த 4 ஜீவன்களும் கேருபீன்கள் என்கிறத எசேக்கியேல் 10ஆம் அதிகாரத்துல அவர் பிறகு வெளிப்படுத்துகிறார். அந்த ஜீவன்களுடைய சாயல் எரிகிற அக்னி தழலின் தோற்றமும் தீவிரத்தைகளின் தோற்றமுமா இருந்தது. அந்த அக்னியிலிருந்து மின்னல் புறப்பட்டது. அந்த ஜீவன்கள் மின்னலை போல ஓடி திரிந்தன. எசேக்கியேல் அந்த ஜீவன்களை பார்த்து கொண்டிருக்கும் போதே 4 சக்கரங்களை பார்க்கிறார். ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் ஒவ்வொரு சக்கரம் இருந்தது. அந்த சக்கரங்கள் தரையை தொட்டு கொண்டிருந்தன. அந்த சக்கரங்களின் ரூபமும் அவைகளின் வேலையும் படிக பச்சை வர்ணமா இருந்தது. அவைகள் 4க்கும் ஒரே வித சாயல் இருந்தது. அவைகளின் ரூபமும் அவைகளின் வேலையும் சக்கரத்துக்குள்ள சக்கரம் இருக்கிற மாதிரி இருந்தது. அவைகள் ஓடும் போது அவைகளோட 4 பக்கங்களிலேயும் எங்கேயும் திரும்பி பார்க்காமலே ஓடும். சக்கரங்களின் ஓரங்கள் உயரமாகவும் பயங்கரமாகவும் இருந்தது. அந்த சக்கரங்களின் ஓரங்கள் கண்களால நிறைந்திருந்தது. அந்த ஜீவன்கள் போகும்போது அந்த சக்கரங்களும் அவைகளுக்கு பக்கத்திலேயே ஓடும். ஆவி போக வேண்டும் என்றிருக்கிற எந்த இடத்துக்கும் இந்த ஜீவன்களும் போகும். சக்கரங்களும் அவைகளின் அருகே எழும்பும். அந்த ஜீவன்கள் நிற்கும் போது இவைகளும் நின்றன. அவைகள் பூமியிலிருந்து எழும்பும் போது சக்கரங்களும் அவைகள் அருகே எழும்பும். அந்த ஜீவன்களுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. அந்த ஜீவன்களுடைய தலைகளின் மேல பிரமிக்கத்தக்க வச்சிர பிரகாசமான ஒரு மண்டலம் இருந்தது. அது அவைகளுடைய தலைகளின் மேலே உயர விரிந்திருந்தது. மண்டலத்துக்கு கீழே அந்த ஜீவன்களோட 2 செட்டைகள் ஒன்றுக்கொன்று எதிர்நேராய் விரிந்திருந்தன. மற்ற 2 சிறகுகள் அவைகளோட உடல்களை மூடியிருந்தன. அவைகள் செல்லும் போது அவைகளுடைய இரைச்சலை எசேக்கியேல் தீர்க்கதரிசி கேட்கிறார். அது பெருவெள்ளத்தின் இரைச்சலை மாதிரியும் சர்வ வல்லவருடைய சத்தம் போலவும் ஒரு இராணுவத்தின் இரைச்சலுக்கு ஒத்த ஆரவாரத்தின் சத்தம் போலவும் இருந்தது. அவைகள் நிற்கும் போது தங்கள் செட்டைகளை தளர விட்டிருந்தன. அப்போ அவைகளுடைய தலைகளுக்கு மேலான மண்டலத்தில இருந்து ஒரு சத்தம் பிறந்தது. எசேக்கியேல் அந்த மண்டலத்தின் மேலே நீல ரத்தினம் மாதிரியான சாயல்ல ஒரு சிங்காசனமும் அந்த சிங்காசனத்தின் மேலே மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலையும் பார்க்கிறார். அவருடைய இடுப்புக்கு மேற்பகுதி சூடான உலோகம் மாதிரியும் அவரை சுற்றியும் நெருப்பு இருப்பதை போலவும் இருந்தது. அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம் அக்னிமயமாகவும் அதை சுற்றியும் பிரகாசமாகவும் இருந்தது. மழை பெய்கிற நாளிலே மேகத்திலே எப்படி வானவில் காணப்படுகிறதோ அப்படியே அவரை சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமா இருந்தது. அதை எசேக்கியேல் தீர்க்கதரிசி பார்த்தப்போ அவர் முகம் குப்புற விழுறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.